கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானத்துல குருவும் சூரியனும் இருக்குங்க இந்த மாதம். 7ஆம் இடத்துல கேது சுக்கிரன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சூரியன் கேது சுக்கிரன் வந்து ரொம்ப இணைவா, ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நெருக்கமா இருக்க போறாங்க. ரொம்ப நெருக்கமா, ரொம்ப பாசிட்டிவாவே, ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் நான் சொல்லுவேன். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுக்கிரன் கெடுக்க மாட்டாரு, சரிங்களா? அதே மாதிரி குரு சூரியனும் நல்லவங்க தான். அதே மாதிரி கேது சுக்கிரனும் வந்து கெடுக்க மாட்டாங்க. இந்த 4 கிரகங்களுமே 6, 7 பாவங்களை தொடர்பு கொள்றதுனால உங்களை வந்து கெடுக்கிறதுக்கோ உங்களை வந்து பிடுங்கிறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய திருமணஸ்தானம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இந்த மாதம் நிறைய ஃபேமிலியோட தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான மாதம், நிஜமா சொல்றேன். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஏதோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பட் டெஃபினட்டா நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த வருஷம் உங்களுக்கு அது ரிசல்ட் சொல்லும். கரெக்டாச்சு, நீங்க சொன்னீங்க, நான் பண்ணேன், இப்ப பாருங்க எனக்கு ரிசல்ட் நல்லா தானங்க இருக்கு. ஏன்னா குரு இப்ப உச்சமான குரு உங்க 2ஆம் வீடு தனஸ்தானத்தை பாக்குறாரு. தனம் இம்ப்ரூவ் ஆகும்.